Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த என்னோட sarees எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணி நான் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸாக மாற்றிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட கோட்டா சாரியில் நான் எப்படி வந்து ட்ரெடிஷ்னலான மேக்ஸி டிசைன் பண்ணியிருக்கேன்றது தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரியோட கலர் வந்து ஜாமூன் ஃப்ரூட் கலரில் இருக்குது, அதாவது நாகப்பழ கலரில் ஒரு மாதிரி லைட் பீச்சில் டை அண்ட் டை பிரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் நேம் வந்து டை அண்ட் டைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க வித் ஃபுல் ஜரியோட. இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இதோட பாடிஸ் பார்ட்டை வந்து நான் எப்படி எந்த ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கேன்னா, சாரியோட பல்லு எடுத்து நான் வந்து பாடிஸ் பார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஜரி ஒர்க் வருதுல்ல, அது வந்து ஃப்ரண்ட்டு பாடிஸ் பார்ட்டில் வந்தால் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்குன்றதுக்காக நான் வந்து அதை தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டாக வச்சு பண்ணியிருக்கேன். நான் வந்து சிம்பிளான ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பாடிஸ் பார்ட் வந்து நல்லா கிராண்டாக ஜரி ஒர்க்கோட தான் இருக்குது. இதில் நம்ம நெக் பார்ட்டையும் வந்து நம்ம டிசைன் ஏதாவது கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப கிளம்ஸியாக தெரியும். அதனால நான் வந்து மினிமலாக எப்படி டிசைன் பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் வந்து டிசைன் பண்ணுவேன். இதோட ஸ்லீவ்ஸுமே அப்படி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸி வந்து பாடிஸ் அட்டாச்சு ஸ்கர்ட் மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கர்ட் வந்து எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா, குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சு தான் நான் வந்து வேஸ்ட் கிட்ட வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணி அயர்ன் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மேக்ஸியோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சாரியோட பல்லு பார்ட்டை எடுத்து அப்படியே நான் வந்து ஸ்லீவுக்கு வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஜரி ஒர்க் வரா மாதிரி. இதுதான் இந்த ஸ்லீவோட லுக். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த மேக்ஸியோட ஃபுல் பேக் டிசைன். நான் வேர் பண்ணியிருக்க ஃபோட்டோவை உங்களுக்காக அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மேக்ஸியோட நாட் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னா, அந்த நாகப்பழ கலரில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். டாசல் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா, அந்த நாகப்பழ கலர் ப்ளஸ் அந்த ஜரி ஒர்க் வரா மாதிரி நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். பேக் பார்டர்ஸ் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக அந்த நாகப்பழ கலர் ஃபேப்ரிக் வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த சாரியோட ஃபுல் லுக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மேக்ஸி தான். கோட்டா சில்க் சாரியில் நான் வந்து இந்த மேக்ஸியை கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இந்த கிளாத் வந்து ஃபுல் செக்டில் இருக்கும். எல்லோவில் ஃபுல் செக்டு வித் லைட்டு ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூவில் வந்து பார்டரு ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு. இந்த மேக்ஸி நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா வந்து லைட்டு ஸ்கை ப்ளூ பார்டரில் வர்றதுனால நான் வந்து டார்க்கு ராமர் ப்ளூ மாதிரி பார்டர்ஸ்க்கு வந்து 1.5 மீட்டர் எடுத்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். பார்டர்ஸ்க்கும் ஸ்லீவ்ஸ்க்கும் வரா மாதிரி மட்டும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து எப்படின்னா, அந்த பார்டர் வச்சுட்டு அதில் வந்து ப்ளீட்டட் ஸ்லீவ்ஸ் மாதிரி நான் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டும் அதே மாதிரி தான் ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷனில் தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர்ஸ் பார்ட்டோட வந்து நான் அட்டாச் பண்ணி வந்து ஸ்கர்ட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கர்ட் எப்படின்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நான் வந்து இந்த மேக்ஸியும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்டர்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா வந்து சென்டரில் வந்து நான் வந்து பாட்லி மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லோ பாட்லி மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளூவில் நல்லா அட்ராக்டிவாக தெரியுன்றதுக்காக. நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த மேக்ஸியோட ஃபுல் லுக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சாரீ கன்வெர்ட்டடு ட்ரெடிஷ்னல் மேக்ஸி தான். இது வந்து எங்கள் அம்மாவோட சில்க் சாரீ. அந்த சில்க் சாரியை ரொம்ப எங்கள் அம்மா யூஸ் பண்ணலன்றதுனால எங்கள் அம்மா கிட்டே இருந்து வாங்கி நான் வந்து இந்த மேக்ஸியை டிசைன் பண்ணி தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து பெரிய கோவிலுக்கு வந்து நான் வந்து போட்டு போனேன். இந்த மேக்ஸி வந்து டார்க் க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷனில் தான் இருக்குது. இந்த மேக்ஸியோட பார்டர்ஸ் பார்ட் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, அதே மாதிரி சாரியோட பல்லுவை தான் நான் வந்து எடுத்து ஃப்ரண்ட் பார்டர்ஸ் பார்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்கு வந்து பாட்லி நெக் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். க்ரீனில் அட்ராக்டிவாக தெரியணுன்றதுக்காக.
ஷேப் நெக் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து நான் வந்து டார்க் க்ரீனில் தான் வந்து ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு அதில் வந்து பார்டர் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரா மாதிரி பார்டர் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இந்த saree கன்வெர்ட்டட் மேக்ஸியோட ஸ்கர்ட் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, சர்க்குலரில் அந்த க்ரீன் ஃபேப்ரிக்கை நான் வந்து கட் பண்ணி தான் வந்து பார்டர்ஸோடு வச்சு அட்டாச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அந்த எல்லோ பார்டரை தனியாக கட் பண்ணி அந்த க்ரீன் சாரியோடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு வந்து ரவுண்ட் நெக் வச்சுட்டு அதில் வந்து பாட்லி டிசைன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த மேக்ஸியோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் லுக். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இண்டோ வெஸ்டர்ன் மேக்ஸியை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு தான் நான் உங்ககிட்ட இப்போ காட்ட போகிறேன். இந்த இண்டோ வெஸ்டர்ன் மேக்ஸியை நான் எந்த சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மாதிரி லைட்டு பேஸ்டல் ப்ளூ சாட்டன் சாரியை தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட பார்டர்ஸ் அண்ட் வெய்ஸ்ட் பெல்ட் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, தனியாக 1.5 மீட்டர் பனாரசி ஃபேப்ரிக் மாதிரி எடுத்து நான் வந்து அதே லைட்டு பேஸ்டல் ப்ளூவில் வரா மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு அதில் வந்து சில்வர் பீட் ஒர்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் 2 ஸ்லீவ்ஸ்லேயும். இந்த மேக்ஸியோட ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஸ்லைட் கர்வியான வீநெக் கொடுத்துட்டு அதில் வந்து பீட் ஒர்க் கொடுத்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த மேக்ஸியோட ஃப்ரண்ட் லுக். இந்த மேக்ஸிக்கு நான் இண்டோ வெஸ்டர்ன் லுக் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சாட்டன் சாரியே வந்து துப்பட்டா சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து வெய்ஸ்ட் பெல்ட் ரெடி பண்ணி போட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஃப்ரண்ட் சைடில் சாரி மாதிரி ட்ரேப் பண்ணி பின்னாடி வந்து பின் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸியோட நாட் வந்து அதே பேஸ்டல் ப்ளூவில் வச்சுட்டு டாசில் வந்து சில்வர் பீட் ஒர்க் இருக்க டாசில் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் சாட்டன் சாரீ கன்வெர்ட்டட் இண்டோ வெஸ்டர்ன் மேக்ஸியோட ஃபுல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் லுக். என்னோட இந்த சாரீ கன்வெர்ட்டட் மேக்ஸிஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.